நெக்ஸ்ட் கொஸ்டின் A இன் வரிசை M X N மற்றும் P இன் வரிசை P X Q என்க A மற்றும் B இன் கூடுதல் காண இயலும் எனில் ஓகே சோ A மற்றும் B இன் கூடுதல் காண இயலும் எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் என்னதுப்பா M equal to P N equal to Q N equal to P M equal to P N equal to Q சோ ஆன்சர் என்னதுப்பா 21D ஆ நோ D கிடையாது so answer is A okay va D கிடையாது answer is A next question the full form of ILOS full form of ILOS International Labour Organization Indian Labour Organization International Legal Organization Inter Labour Organization okay so ILO அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா 22A 22B 22C நிறைய ஆன்சர்ஸ் வந்துச்சு ஸோ ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அதுதான் ILO ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த சூட்டபிள் ஆண்டனிம் ஃபார் ரேர் ரேர்ன்றதுடைய ஆப்போசிட் வேர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க வாட் இஸ் த சூட்டபிள் ஆண்டனிம் ஃபார் ரேர் 22A சூப்பர் ரேருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே சூப்பர் ஆன்சர் இஸ் சியா தேவி சுமதி ஐயப்பன் எல்லாருமே சி கொடுத்திருக்கீங்க டிஃபிகல்ட் கிடையாது ரேர் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா ரொம்ப ஒரு 1000ல ஒருத்தர் 100ல ஒருத்தர் அப்படி சொல்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரேரான ஒருத்தர் அப்போ அதுக்கு ஆப்போசிட்ன்றது common okay option C common so fx equal to 2x square plus p plus 3x plus 5 என்னும் பல்லுறுப்பு கோவையின் இரு பூஜ்ஜியங்களை தான் அப்படி எழுதியிருக்காங்க இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் p இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ p இன் மதிப்பு என்னன்றதான் கொஸ்டின் ஸோ ஆக்சுவலா நமக்கு அங்க ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கு ax ஸ்கொயர் plus bx plus c is equal to 0 அப்போ a ன்றது 2 and then b அப்படின்றது இங்க p plus 3 and c ன்றது 5 and நமக்கு givenல என்ன கொடுத்திருக்காங்க minus b by a is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க so இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா p plus 3 divided by a ன்றது 2 is equal to 0 னா p is equal to minus p okay minus p minus 3 is equal to 2 இந்த பக்கம் போச்சுனா 0 so minus p is equal to 3 அப்படினு வரும் இங்க மைனஸ் இருக்கு so அந்த மைனஸை நான் வந்து மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணி போக்குறேன் so answer is minus 3 ஓகேவா so answer is minus 3 super answer minus 3 okay next question okay 1 plus 6 plus 11 plus 16 plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு x வரைக்கும் வேல்யூ வருது so equal to 42 னா x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சூப்பர் ஐயப்பன் so x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க நார்மலா நமக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அரித்மெட்டிக்னா அடிஷன்ல இருக்கும் ஜியோமெட்ரிக்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும் so first of all 1 6 11 16 இப்படி போகுது so இதுல இருந்து ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 5 கிடைக்குது இதுல இருந்து நான் 5 ஆட் பண்ணுவேன் இதுல இருந்து 5 ஆட் பண்ணுவேன் சோ ஒவ்வொன்லயும் எனக்கு என்ன ஆட் பண்ணிருக்காங்க 5 ஆட் பண்ணிருக்காங்க அப்ப இது என்ன ப்ராக்ரெஷன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இது ஒரு AP ஃபார்மட் சோ AP ஃபார்மட்ல நமக்கு நார்மலா என்ன क्वेश्चन கேட்பாங்க n வேல்யூ கேட்பாங்க இல்ல அப்படினா லாஸ்ட் டேர்ம் ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க நம்ம n வேல்யூ கண்டுபிடிப்போம் பட் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் டேர்மே எனக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க so last term கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு which is TN okay last term கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்னது TN அப்படினு சொல்லுவோம் TN ஓட ஃபார்முலா என்ன a plus n minus 1 into d okay இதுதான் TN அதாவது last term TN னா last term அப்படின்றத கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா தான் இது பட் இதுல பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் and n ன்றது எனக்கு தெரியாது ஓகே எந்த டேர்ம்னு தெரிஞ்சாதான் எனக்கு n ன்றது தெரியும் and அடுத்து பாத்தீங்க அப்படினா d ன்றது டிஃபரன்ஸ் d is equal to
5 ரைட்டா. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது அண்ட் டியோட வேல்யூ 5. அப்போ என்னோட வேல்யூ வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆக்சுவலா நமக்கு சம் ஆஃப் த சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுல என்னன்னு இருக்கும். இங்க நமக்கு சம் ஆஃப் த சீரீஸும் கொடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 148 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ரைட்டா. ஸோ அப்போ சம் ஆஃப் த சீரீஸ் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணலாமா? சம் ஆஃப் த சீரீஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் முனியப்பன், இதுதான் ஃபர்ஸ்ட். So n equal to L minus A by D, last minus first by D ன்னு சொல்லிருக்கீங்க. So அது எதுக்காகப்பா யூஸ் பண்ணுவோம், சிலம்பரசன் இந்த ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுங்க. So Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into D. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா n minus 1 into D. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா, ஓகேவா? சோ L minus A by D ன்னு கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஃபார்முலா என்ன, எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கொடுத்திருக்க ஃபார்முலா கரெக்டானு செக் பண்ணுங்க. டிவைடட் பை D தான் வருமா, டிவைடட் பை D தான் வருமா? சோ நீங்க n by 2 அந்த ஃபார்முலா எப்படி இங்க இந்த பக்கம் கொண்டு போயிருக்கீங்க ரைட்டா. சோ 25C ன்னு யாரோ கொடுத்திருக்கீங்க, சரி ஓகே. சோ இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்னோட வேல்யூ தான் எனக்கு தெரியணும் இல்லையா, டிவைடட் பை 2. சம் ஆஃப் த டர்ம் இஸ் 148 ரைட்டா. சம் ஆஃப் த டர்ம் இஸ் 148. so அதே மாதிரி 2 into first term is 1 and then n தான் எனக்கு தேவை. so minus 1 into d ன்றது 5 ரைட்டா. அதை சால்வ் பண்ணீங்கன்னா n equal to 8 ன்னு கிடைக்கும். இந்த 8 எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். so 1 plus 7 into 5, so which is 35 plus 1 equal to 36. answer is option C, 36. ஓகே, கிளியரா? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஆன்சர் பண்றீங்க, புரிஞ்சா? என்ன பண்ணிருக்கோம்னு புரிஞ்சா? ஆக்சுவலா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் எப்பயுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க. பட் என்ன நம்பர் கொடுத்திருப்பாங்கன்னா, ஒண்ணு இந்த எண்டிங் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த எண்டிங் கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்க நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, n equal to 8 இதை வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஒன்னு n கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட் டேர்ம் கொடுத்து நமக்கு சம் கேட்டிருப்பாங்க. இங்க அப்படியே உல்டாவா கேட்டிருக்காங்க, சம் கொடுத்துட்டு n-ம் கொடுக்கல, லாஸ்ட் டேர்மும் கொடுக்கல. சோ அதை வச்சு நம்ம 2 ஸ்டெப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? புரிஞ்சா? இதுல லாஸ்ட் நம்பர் தெரியாது மேம், அதனால சிலம்பரசன் சொன்னது வராது. அது மட்டும் இல்லாம அது ஆட் நம்பருக்கு, சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்க 6 எல்லாம் இருக்கு, 16 இருக்கு. சோ அப்ப அந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபார்முலா எப்படி மேம் சூஸ் பண்றது? நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா அப்படின்றது இது பாத்தீங்கன்னா காமனா ஏபி சீரீஸ்க்கு, காமனா ஏபி சீரீஸ் அடிஷன்லாம் கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு கிவன்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபார்முலா சூஸ் பண்ணணும். எனக்கு கிவன்ல சம் ஆஃப் த சீரீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும் கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ அதனால சம் ஆஃப் த சீரீஸ் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அதை வச்சு என்னால n கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவே இதுதான். சோ இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. லாஸ்ட் டைம் நான் கண்டுபிடிக்கணும்னாலே எனக்கு இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். சோ இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இல்ல எனக்கு வந்து சம் ஆஃப் த டேர்ம் கொடுக்கல, ஓகே, சம் ஆஃப் த டேர்ம் கொடுக்காம எனக்கு லாஸ்ட் டேர்மும் சரி, இல்ல அப்படின்னா ஒரு n வேல்யூ கொடுத்திருக்காங்கனாலும் நம்ம இந்த 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா, லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா, சம் ஆஃப் த சீரீஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா. ஓகே, சோ அது 2 தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருந்தா இது யூஸ் பண்ணுவோம், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இருந்தா அதுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் த சீரீஸ்ல யூஸ் பண்ணுவோம். சிம்பிள், ஓகேவா?